தனக்கோ தன் குடும்பத்திற்கோ தேவை என்றால் ஒரு நொடியில் சாதித்துக் கொள்ளும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். தமிழக மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசின் உறுதியான நடவடிக்கையை விடியாதிமுக அரசால் நிர்பந்தித்து பெற முடியவில்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் பிடிபடும் போதும் கொல்லப்படும் போதும் உளமார்ந்த உறுதியான நடவடிக்கை எடுக்காதது ஏன்? விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. இலங்கையின் 9வது அதிபராக அனுராகுமார திசநாயக்கே பதவியேற்றுக் கொண்டார். இலங்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்ற அனுராகுமார திசநாயகேவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இலங்கை தமிழர்களின் நலனுக்காகவும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினரின் பிடியில் இருந்து விடுவிக்கவும் இலங்கை புதிய அதிபர் செயல்பட வேண்டுகோள். ஹங்கேரி செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கம் வென்ற இந்திய அணி வீரர் வீராங்கனைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அர்ப்பணிப்பு உணர்வுடன் விளையாடி நாட்டிற்கு பெருமை சேர்த்ததாக புகழாரம். அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்து சாதி ரீதியாக சமூக வலைதளங்களில் பேசிய ரவீந்திர துரைசாமி மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் ரோஷனை காவல் நிலைய ஆய்வாளருக்கு திண்டிவனம் நீதிமன்றம் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கடை மற்றும் வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 கிலோ குட்கா பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் ஆயுதங்கள் இல்லாமல் நிராயுத பாணியாக கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜாவிடம் துப்பாக்கி வந்தது எப்படி? மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால் சுட்டார் என்றால் குற்றவாளியை விலங்கிட்டு அழைத்துச் செல்லாதது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளிக்குமா ஏவல் துறை? கைதாகும் குற்றவாளிகளை எல்லாம் நள்ளிரவில் ஆயுதங்களை பறிமுதல் செய்ய போலீசார் அழைத்துச் செல்வது ஏன்? சீசிங் ராஜா மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டார் என்றால் அவர் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை ஏன் போலீசார் காட்சிப்படுத்தவில்லை என எழும் கேள்வி. தமிழகத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை மாநகரில் அதிமுக மகளிரணி சார்பில் இன்று காலை ஆர்ப்பாட்டம். கழக மகளிரணி நிர்வாகிகள், இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகள் மகளிர் திரளாக கலந்து கொள்ள தலைமை கழகம் அழைப்பு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொகுப்பூதியத்தின் கீழ் பணிபுரியும் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம். விடியா அரசின் ஏமாற்று நாடகத்தால் தங்களின் வாழ்வாதாரமே முற்றிலும் முடங்கியிருப்பதாக கண்ணீருடன் பேட்டி. எங்களுக்கு அரசாணை 151 தயவு செய்து எங்களுக்கு அமல்படுத்துங்க. தயவு செய்து உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறோம் ஐயா. எங்கள் புள்ள குட்டிங்க, எங்கள் குடும்பம் எல்லாம் நாங்கள் வறுமையில் வாடிட்டு இருக்கிறோம். தயவு செய்து எங்களுடைய வலியும் வேதனையும் நாங்கள் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். வேறு யாருக்கிட்டையும் நாங்கள் சொல்ல முடியாது. காலையிலேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட, நான் சுகர் பேஷண்ட்டு, எனக்கு சுகரு ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. காலையிலேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கிறதுக்கு நான் வழி இல்லாமல் நான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர்களை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியை பெற்றோர்கள் திடீரென முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் மாணவர்கள் சுதந்திரமாக பள்ளி கூட செல்ல முடியாத சூழல் இருப்பது வெட்கக்கேடானது என பொதுமக்கள் கண்டனம். நாமக்கல் அருகே டீசல் போட்டதற்கு பணம் கேட்ட பெட்ரோல் பங்க் ஓனரை அடியாட்களுடன் சென்று கொலை மிரட்டல் விடுத்த திமுக ஒன்றிய பொறுப்பாளர். ஆளுங்கட்சி என்ற மமதையில் ஆட்டம் போடும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் ஏவல் துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே நிலத்தை அபகரித்ததாக விடியா திமுகவின் ஒன்றிய செயலாளர் மீது மாற்றுத்திறனாளி புகார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டம். தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலத்தில் 2 கால்கள் செயல்படாத போதிலும் குடும்ப வறுமைக்காக சரக்கு ஆட்டோ ஓட்டி வருமானம் ஈட்டும் மாற்றுத்திறனாளி பட்டதாரி இளைஞர். படித்து பட்டம் பெற்றும் அரசு வேலை கிடைக்கவில்லை என வேதனை.
யாருக்கோ வேலை குடுக்குறாங்க. ஆனா ஊனமுற்றோர் படிச்சுட்டு தான் கேட்குறோம். படிச்சுட்டு டிகிரில ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்காம் படிச்சு டைப்ரைட் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கேன். நெறையா பண்ணியிருக்கேன். இது வேலை கிடைக்காத விரக்தியில தான் நான் வந்து சரி தன்னம்பிக்கையோட நான் ஆட்டோ ஓட்டி சம்பாரிக்கலாம்ன்ட்டு அந்த மாரி. அரசு சார்பில் வழங்கப்பட்ட நிலத்தில் வீடு கட்ட சிலர் முட்டுக்கட்டை போடுவதாக கூறி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட பழங்குடியின மக்கள். வீடு இல்லாததால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு உறங்கக்கூட முடியவில்லை என ஆட்சியரிடம் வேதனையுடன் புகார். பாலுக்கான ஊக்கத்தொகையை 2 மாதங்களுக்கு மேலாக வழங்காமல் ஏமாற்றி வரும் விடியா திமுக அரசின் பால்வளத்துறை. விருதுநகரில் பால்வளத்துறை அலுவலகத்திற்குள் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பிய பால் உற்பத்தியாளர்கள். மேட்டூர் அணையில் இருந்து போதுமான அளவு தண்ணீர் திறக்கப்படாததால் திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டை பகுதி விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாமல் தவிப்பு. விடியா திமுக அரசு விவசாயிகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாக வேதனையுடன் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே புதிய அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் தறிக்கெட்டு ஓடி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழப்பு, 5க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தரமற்ற பேருந்துகள் மூலம் அனுதினமும் பொதுமக்களின் உயிரை காவு வாங்கும் விடியா அரசின் போக்குவரத்து துறைக்கு மக்கள் கண்டனம். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை பகுதியில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் மர்ம நபர். சிசிடிவி காட்சியை கொண்டு திருடனை பிடித்த போலீசார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி ஜம்பு என்கிற ஜம்புகேஸ்வரன் துப்பாக்கிச் சூடு. ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி ஜம்புகேஸ்வரன் சிக்கினார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் மனைவி கண்முன்னே பிரபல ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் வெட்டி படுகொலை. விடியா ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகும் சட்ட ஒழுங்கு. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஓய்வறை வசதி இல்லாததால் பயிற்சி மருத்துவர்கள் கடும் அவதி. விடியா திமுக ஆட்சியில் 2 பாலின மருத்துவர்களுக்கும் ஒரே கழிப்பறை ஒதுக்கப்படுவதால் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதாக பெண் மருத்துவர்கள் கவலை. நாமக்கல்லில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு கல்லூரி பேராசிரியர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஆட்சியில் மாணவிகளை பள்ளி கல்லூரிக்கு அனுப்பவே பெற்றோர் அச்சம். தேனியைச் சேர்ந்த நர்சிங் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் விட்டுச் சென்ற கேரள மாநில இளைஞர்கள். விடியா ஆட்சியில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமையால் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. நாட்டிலேயே அதிகபட்சமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் MBBS கல்வி பயில 5250 இடங்களுடன் தமிழ்நாடு முதலிடம். அதிமுக ஆட்சியில் சீரிய முயற்சியால் 38 அரசு மருத்துவக் கல்லூரிகளாக உயர்ந்த நிலையில் விடியா அரசோ ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட கொண்டு வராமல் கும்பகர்ண தூக்கம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீடுகளை விற்க முடியாமல் திணறும் விடியா மாடல் அரசு. தமிழக மக்களின் வரிப்பணம் முடங்கிய நிலையில் வீடுகளை விற்பனை செய்ய தனியாரை நாடும் நிர்வாக திறனற்ற அரசு. சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளிச் சென்ற அவலம். விடியா ஆட்சியில் இயக்கப்படும் ஓட்டை உடைசல் பேருந்துகளால் பயணிகள் கடும் அவதி. சென்னையில் நள்ளிரவு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. குண்டும் குழியுமான சாலைகளை விடியா அரசு சரி செய்ய தவறியதன் எதிரொலியாக பள்ளங்களில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம்.
தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பிற்கு குத்தகைக்கு விடப்பட்ட 160 ஏக்கர் நிலத்தை தமிழக அரசு சுவாதீனம் எடுத்துக் கொண்டதா? தோட்டக்கலைத்துறை வசம் நிலம் ஒப்படைக்கப்பட்டதற்கான ஆவண ஆதாரங்கள் உள்ளதா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலையை உருவாக்கினால் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம். தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பூமிக்கு அடியில் புதைத்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 80 லிட்டர் மஞ்சள் நிற எரிசாராயம் போலீசாரால் பறிமுதல். பலர் மாண்ட பின்பும் அறவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாமல் காவல்துறை திணறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு ரயில் மூலம் போதை மாத்திரைகளை கடத்தி வந்த 2 பெண்கள் சிக்கினர். விடிய ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. வீடு வழங்கியதில் விடியா திமுக அரசு முறைகேட்டில் ஈடுபட்டதை கண்டித்து கண்ணப்பர் திடல் மக்கள் சாலை மறியல் போராட்டம். முறைகேடாக பலருக்கு வீடு வழங்கப்பட்டதை கண்டித்தும் வாரிசு அமைச்சர் உதயநிதிக்கு எதிராகவும் முழக்கம்.